வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் கடன் செயலி மூலம் ரூபாய் 100 கோடிக்கும் மேல் மோசடி செய்த வழக்கில் கர்நாடகத்தை சேர்ந்த மேலும் ஒருவரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் நகராட்சி ஜீப்பை திருட முயன்ற தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்தனர். தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் கேட்டதாக புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக சுய உதவிக்குழு பெண்கள் நடத்தும் உணவகத்தை அப்புறப்படுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டதற்கு அப்பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடன் செயலி மூலம் ரூபாய் 100 கோடிக்கும் மேல் மோசடி செய்த வழக்கில் கர்நாடகத்தை சேர்ந்த மேலும் ஒருவரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் ஆண்ட்ரூஸ். இவர் இணையவழியில் கடன் செயலி மூலம் ரூபாய் 10,000 கடன் பெற்றார். இதை செலுத்திய பிறகும் கூடுதல் பணம் கேட்டு மர்ம நபர்கள் மிரட்டியதாக தெரிகிறது. இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து ஏற்கனவே 2 நபர்களை கேரளாவில் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நாடு முழுவதும் சுமார் ரூபாய் 600 கோடி வரை கடன் செயலி மூலம் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்த நிலையில் இந்த கும்பலை சேர்ந்த கர்நாடகம் வளனாஜோவில்லி பகுதியை சேர்ந்த புனித் பெங்களூர் பகுதியில் பதுங்கி இருப்பது தெரியவந்தது. அவரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விசாரணையில் அவர் மோசடி பணத்தை கிரிப்டோ கரன்சியாக பல்வேறு வங்கி கணக்குகள் மூலம் ஹாங்காங் போன்ற நாடுகளுக்கு அனுப்பியது தெரியவந்தது. மோசடி கும்பலில் ரூபாய் 330 கோடி சொத்துகள் முடக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. புதுச்சேரியில் நகராட்சி ஜீப்பை திருட முயன்ற தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி செஞ்சி சாலை அருகே நகராட்சி அதிகாரி ஜீப்பை ஓட்டுநர் காந்திராஜ் என்பவர் நேற்று மாலை சாலையோரம் நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்றார். அப்பொழுது ஒருவர் ஜீப் அருகே வந்து ஜீப்பை எடுத்து செல்ல முயன்றார். அதை பார்த்த அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து அந்த நபரை பிடித்து உதயஞ்சாலை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டையை சேர்ந்த சண்முகம் என்பதும் திருச்செங்கோடு பகுதியில் அரசு பஸ் திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தவர் என தெரியவந்தது. புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த அவர் ஜீப் திருட முயன்ற பொழுது பிடிபட்டார். இதுகுறித்து உதயஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து சண்முகத்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் கேட்டதாக புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்காலில் சாலை அமைக்கும் பணியினை டெண்டர் எடுத்து மேற்கொண்டு வரும் தமிழகத்தின் மன்னார்குடியை சேர்ந்த கட்டுமான நிறுவனத்திடம் ரூபாய் 25 லட்சம் லஞ்சம் கேட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தொந்தரவு செய்து வருவதாகவும் இது தொடர்பான செல்போன் உரையாடல் அடங்கிய புகார் சென்னை சிபிஐ அதிகாரிகளுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு பணிகளை ஆய்வு செய்ய பொதுப்பணித்துறை தலைமை கண்காணிப்பாளர் தீனதயாளன் நேற்று காரைக்கால் சென்றார். ஆய்வுக்கு பின்னர் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் ஓய்வு எடுக்க தங்கியிருந்த பொழுது அங்கு திடீரென வந்த சிபிஐ லஞ்ச ஒழிப்பு மற்றும் குற்ற தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் 5 பொதுப்பணித்துறை அதிகாரிகளை மடக்கி பிடித்து விசாரணையை தொடங்கினார். நேற்று மதியம் தொடங்கிய இந்த விசாரணை இன்று மதியம் வரை நீடித்து வருகிறது. பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அரசு விடுதியில் வைத்து கட்டுமான நிறுவனத்திடம் ரூபாய் 25 லட்சம் லஞ்ச பணத்தை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வாங்கிய பொழுது அவர்களை சிபிஐ அதிகாரிகள் சுற்றி வளைத்ததாக தெரியவந்துள்ளது. காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக சுய உதவிக்குழு பெண்கள் நடத்தும் உணவகத்தை அப்புறப்படுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டதற்கு அப்பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காரைக்கால் நீர் நகரில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் சுய உதவிக்குழு பெண்கள் கடந்த 5 வருடமாக கடைகளை பிடித்து சுய தொழில் செய்து வருகின்றனர். திருப்பட்டணம் பகுதியை சேர்ந்தவர்கள் கவிதா தலைமையில் சுய உதவிக்குழு பெண்கள் 6 நபர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக உணவகம் நடத்தி 60 ரூபாய்க்கு சாப்பாடு, மீன் குழம்பு, முட்டையுடன் குறைந்த விலையில் கூலி தொழிலாளர்களுக்கு வழங்கி பெரும் வரவேற்பு பெற்று வந்தது. இந்த நிலையில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் கடையை ஒப்படைக்குமாறு சுற்றறிக்கை வெளியிட்டு அவர்களை அப்புறப்படுத்த முயன்று வருகின்றனர். இதனால் சுய உதவிக்குழு பெண்கள் 5 ஆண்டுகளாக போராடி கடையை கொண்டு வந்த நிலையில் தற்பொழுது காலி செய்ய உள்ளதால் மனவேதனையில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் எங்களது வாழ்வாதாரம் பெரும் பாதிக்கப்படும் என்றும் அதை நீட்டித்து தருமாறு வலியுறுத்தியுள்ளனர். எங்களை காலி பண்ண சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம், இதை இடிச்சிட்டு நாங்க டெவலப்மெண்டா கட்டி மகளிருக்கு கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது ஒவ்வொருத்தருக்கு தான் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கொடுக்கும் போது 3 கடை தான் இங்க இருக்கு. 3 மெம்பர்ஸ் தான் கொடுக்க முடியும். அப்ப இங்க இருக்கிறவங்க 5-6 மெம்பர்ஸ் இருக்கிறோம்.
6 மெம்பர்ஸ்க்கு இன்னொரு 3 கடை எங்களுக்கே தேவையா இருக்கு. அதுக்கு நாங்க எங்க போக முடியும்? நாங்க இந்த ஒரே ஒரு கடை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அதையே அவங்க கொடுக்கறதுக்கு மனசு வரல. இவ்வளவு சொல்லியுமே மனசு வர மாட்டேங்குது. நாங்க என்ன பண்ண முடியும்? இவங்க இதே டாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இப்ப இந்த 2 லட்சம் ரூபாய் இருக்கிறது எனக்கு இது ஒரு பெரிய பாரமா தான் இருக்கும். நாங்க இப்ப கையில வச்சிருக்கிறத வச்சு 2 தவணை ஒரு தவணை கடை பேங்கார விட்டுருவாங்களா? பேங்க்ல இந்தியன் பேங்க்ல எங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கடை இருக்கு. குழுவுல 50,000 கடை இருக்கு. 2 லட்ச ரூபாய். ஊசுடு தொகுதி தொண்டமாநத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பெயர் பலகையினை அமைச்சர் சரவணகுமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. சங்க தலைவர் ராஜாராம் ரெட்டியார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சங்க துணைத் தலைவர் கோவிந்தன், பொருளாளர் எழிலன், செயலாளர் பிரபு, துணை செயலாளர் சிவலிங்கம், செயற்குழு உறுப்பினர்கள் செல்வமணி, நடராஜன் மற்றும் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோடை காலத்தில் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை பல்வேறு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் தற்பொழுது வெயில் சுட்டெரிக்க துவங்கியுள்ளது. இதனால் கோடை காலத்தில் பரவக்கூடிய தோல், கண், செரிமானம் மண்டல தொந்தரவுகள், அம்மை நோய், இருமல் மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் உருவாக அதிக வாய்ப்பு உள்ளன. வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, காலரா, மஞ்சள் காமாலை ஏற்படாமல் இருக்க சரியாக சமைக்கப்படாத இறைச்சி, அசுத்தமான தண்ணீர், திறந்த வெளியில் வழங்கப்படும் உணவை மக்கள் தவிர்க்க வேண்டும். பழங்கள், காய்கறிகளை நன்றாக கழுவி உபயோகப்படுத்த வேண்டும். கண் புண்ணை தவிர்க்க சன்கிளாஸ் கண்களை தொடுவதை தவிர்த்தல், முறையான சிகிச்சை எடுத்தல் போன்ற கண் பாதுகாப்பான முறைகளை பயன்படுத்தலாம் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வெயிலால் ஏற்படும் நோய்களை தடுக்க அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார மையத்தை அணுகி சிகிச்சை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10 நபர்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.11 லட்சம் இழந்துள்ளது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளியூர் முத்துப்பிள்ளை பாளையத்தை சேர்ந்தவர் ரஞ்சித். இவர் சமூக வலைதளத்தில் வந்த IPL டிக்கெட் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதை நம்பிய ரஞ்சித் விளம்பரத்தில் இருந்து ஆன்லைனில் 33,000 ரூபாய் செலுத்தி IPL டிக்கெட் முன்பதிவு செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தார். உருளையம்பேட்டை சேர்ந்த சுகாஷினி என்பவர் இன்ஸ்டாகிராமில் குறைந்த விலையில் ஐபோன் விற்பனை விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதனை உண்மை என நம்பி அவர் 11,747 ரூபாய் செலுத்தி ஐபோன் ஆர்டர் செய்து ஏமாந்தார். முத்தியால்பேட்டை சேர்ந்த ராஜேஷ்குமார் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக மர்ம நபர் கூறியதை நம்பி 12,000 ரூபாய் ஏமாந்துள்ளார். இதேபோல் நயினார் மண்டபம் பவித்ரா 18,200, சின்னகடை உமாபதி 11,000, லாஸ்பேட்டை ரவி 11,000, புதுச்சேரி சங்கர் 3,800, காமராஜர் நகர் வெங்கடேஷ் 3,500, திலாஸ்பேட்டை ஜெயக்குமார் 5,000, முதலியார்பேட்டை பிரபாகர் 2,500 என மொத்தம் 10 நபர்கள் மோசடி கும்பலிடம் 1,11,700 ரூபாய் ஏமாந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அப்பல்லோ மருத்துவமனையில் பேரியாட்ரிக் மற்றும் மெட்டபாலிக் அறுவை சிகிச்சையால் கடந்த 14 ஆண்டுகளில் 2,800க்கும் மேற்பட்டோர் பலன் பெற்றுள்ளதாக அப்பல்லோ மருத்துவர் பழனியப்பன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது அவர் கூறுகையில், இந்தியாவில் 28% நபர்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 80% நபர்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளனர். உலகளவில் உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் பட்டியலில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்தியாவில் தற்பொழுது 35% நபர்கள் இளைஞர்களாக உள்ளனர். வரும் 2030ஆம் ஆண்டில் வயதாகி அதிக நோயாளிகள் உள்ள நாடாக இந்தியா உருவாகும் நிலை ஏற்படும். இதை தவிர்க்க 40%த்திற்கும் மேற்பட்டோர் உடல் பருமனை குறைக்க வேண்டும். அப்பல்லோ மருத்துவமனையில் பேரியாட்டிக் மற்றும் மெட்டபாலிக் அறுவை சிகிச்சையால் கடந்த 14 ஆண்டுகளில் 2,800க்கும் மேற்பட்டோர் பலன் பெற்றுள்ளனர். அப்பல்லோ மருத்துவமனையில் அதிகபட்சம் 346 கிலோ எடையுள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10 நபர்கள் இந்த அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். சிகிச்சை முறையை பொறுத்து குறைந்தபட்சம் ரூபாய் 2.5 லட்சம் முதல் 6 லட்சம் வரை செலவாகும். தனியார் மருத்துவ காப்பீடுகள் மூலம் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியும் என்றனர். இந்த ஃபீல்டு இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒபிசிட்டின்னு பார்க்குறப்ப இந்தியாவில் 25% 28% மக்கள் உடல் பருமன் பிரச்சனையாக பாதிக்கப்படுறாங்க. அதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80% மக்கள் நோய்வாய்ப்பட்ட மக்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்காங்க. 20% மக்கள் தான் உடல் பருமன் கம்மியாக இருக்காங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தோம்னா அப்சல்யூட் நம்பர்னு சொல்லுவோம். அப்சல்யூட் நம்பர்னு பார்த்தோம்னா உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்கும்.
புதுச்சேரியில் சாலையோர தள்ளுவண்டி கடையில் வாழைப்பழம் திருடி செல்லும் திருடர்கள் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அண்ணா சாலை ராஜா தேட்டர் அருகே தள்ளுவண்டியில் வாழைப்பழம் வியாபாரம் செய்பவர் ராஜாமணி. இவர் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் வாழைப்பழம் வியாபாரம் செய்தார். இரவு 11:30 மணி அளவில் அவ்வழியாக பைக்கில் வந்த 2 நபர்கள் மின்னல் வேகத்தில் தள்ளுவண்டியில் வைத்திருந்த 2 சீப் வாழைப்பழத்தை திருடிக் கொண்டு வேகமாக சென்றனர். இது அனைத்து பகுதியும் பொறுத்து இருந்த சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளது. வாழைப்பழம் திருடும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் தற்பொழுது வைரலாகி வருகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் கடன் செயலி மூலம் ரூபாய் 100 கோடிக்கும் மேல் மோசடி செய்த வழக்கில் கர்நாடகத்தை சேர்ந்த மேலும் ஒருவரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் நகராட்சி ஜீப்பை திருட முயன்ற தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்தனர். தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் கேட்டதாக புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக சுய உதவிக்குழு பெண்கள் நடத்தும் உணவகத்தை அப்புறப்படுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டதற்கு அப்பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.